Hi guys, welcome to shruthiskitchendubai. நம்ம இன்னைக்கு பார்க்க போற ரெசிபி prawns masala. இது ரொம்ப சூப்பரா நல்லா டேஸ்டா இருக்கும். ஒயிட் ரைஸ், இட்லி, தோசை, சப்பாத்தி கூட எல்லாம் சேர்த்து வச்சு சாப்பிடுறதுக்கு இது ஒரு பெஸ்ட் காம்போவா இருக்கும். prawns மசாலாவை எப்படி நல்லா டேஸ்டா சூப்பரா செய்யறது அப்படின்றத வீடியோக்குள்ள போய் பார்க்கலாம். Without any more delay, let's go to the video. prawns மசாலா செய்யறதுக்கு ஒரு கடாயில 2 டேபிள் ஸ்பூன் அளவு ஆயில் ஆட் பண்ணிக்கலாம். ஆயில் லைட்டா ஹீட் ஆனதுக்கு அப்புறம் 1/4 டீஸ்பூன் அளவு கடுகு, 1/2 டீஸ்பூன் அளவு சோம்பு ஆட் பண்ணிக்கலாம். இது ரெண்டும் லைட்டா பொரிஞ்சு வந்ததுக்கு அப்புறம் 2 மீடியம் சைஸ்ல இருக்கிற ஆனியன்ஸை நல்லா குட்டி குட்டியா கட் பண்ணி வச்சிருக்கேன். சாப்பர்ல இதை அப்படியே நம்ம ஆட் பண்ணிக்கலாம். வெங்காயம் லைட்டா கிளாஸ் கலர்ல வதங்கி வரணும். அப்பதான் ரொம்ப நல்லா டேஸ்டா இருக்கணும். அது வரைக்கும் ஒரு கரண்டி வச்சு லைட்டா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இது ஓரளவு நல்லா மிக்ஸ் ஆனதுக்கு அப்புறம் 1 டேபிள் ஸ்பூன் அளவு இஞ்சி பூண்டு விழுத ஆட் பண்ணிக்கலாம். காரத்துக்காக ஒரு பச்சை மிளகாய நடுவில் கீறிட்டு ஆட் பண்ணிக்கிறேன். உங்களோட காரத்துக்கு ஏற்ப கூடவோ கம்மியாவோ ஆட் பண்ணிக்கோங்க. ஒரு கொத்தளவு கருவேப்பிலை இலை, இது எல்லாத்தையும் ஆட் பண்ணிட்டு நல்லா ஒரு கரண்டி வச்சு மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இது ஓரளவு நல்லா வதங்கி ஆனியனோட கலர் லைட்டா சேஞ்ச் ஆகுது. இந்த டைம்ல நம்ம மசாலா ஐட்டம்ஸ்லாம் ஆட் பண்ணிக்கலாம். 1/4 டீஸ்பூன் அளவு மஞ்சத்தூள், 1/2 டீஸ்பூன் அளவு ஜீரகத்தூள், 1/2 டீஸ்பூன் கரம் மசாலா, 1/2 டேபிள் ஸ்பூன் சில்லி பவுடர். நான் வீட்டில் இருக்கிற குழம்பு மிளகாப்பொடி தான் ஆட் பண்ணிக்கிறேன். இதிலே கொரியாண்டர் பவுடரும் சேர்த்து தான் இருக்கு. தேவையான அளவு சால்ட் ஆட் பண்ணிட்டு நல்லா ஒரு கரண்டி வச்சு மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். மசாலா கரைஞ்சிராம இருக்கிறதுக்காக அடுப்பை நல்லா லோ ஃப்ளேம்ல வச்சு குக் பண்ணுங்க. இது ஓரளவு நல்லா மிக்ஸ் ஆனதுக்கு அப்புறம் இதுல 2 தக்காளி பழத்தை நல்லா பல்பா இந்த மாதிரி சாப்பர்ல கட் பண்ணி வச்சிருக்கேன். இதை நம்ம ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிட்டு நல்லா ஒரு கரண்டி வச்சு மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இது ஓரளவு நல்லா மிக்ஸ் ஆனதுக்கு அப்புறம் இதுல 1/2 கப் அளவு தண்ணி ஆட் பண்ணி இதை நல்லா வேக வச்சு எடுத்துக்கலாம். தக்காளி பழம் நல்லா வெந்திருந்தா தான் டேஸ்ட் சூப்பரா இருக்கும். இது ஓரளவு நல்லா வெந்து சூப்பரா இந்த மாதிரி கொதி வந்துட்டு இருக்கும் போது நம்ம பூண்டு ஆட் பண்ணிக்கலாம். பூண்டு ஆட் பண்றது ஆப்ஷனல் தான், உங்களுக்கு பிடிக்கும் அப்படின்னா ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிட்டு நல்லா ஒரு கரண்டி வச்சு மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. எல்லாம் ஒன்று சேர்ந்து நல்லா வெந்து சுருண்டு வர ஆரம்பிக்கும். இந்த ஸ்டேஜ்ல நம்ம ப்ரானை ஆட் பண்ணிக்கலாம். நான் இன்னைக்கு 500 கிராம்ஸ் இருக்கிற ப்ரானை நல்லா கல்லுப்பு மஞ்சத்தூள் போட்டு வாஷ் பண்ணி எடுத்து வச்சிருக்கேன். அதை ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிட்டு மசாலாவோட ப்ரான் நல்லா கோட் ஆகிற மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். கொஞ்சமா தண்ணி ஆட் பண்ணி இதை நல்லா சேர்த்து மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். ப்ரான் வேக வைக்கிறதுக்காகத்தான் நம்ம இப்போ கொஞ்சமா தண்ணி ஆட் பண்றோம். எல்லாம் சேர்ந்து நல்லா மிக்ஸ் ஆனதுக்கு அப்புறம் ப்ரான்ஸுக்கு உப்பு ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிட்டு நல்லா ஒரு கரண்டி வச்சு மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். ப்ரான்ஸ் ஆட் பண்ணி கரெக்டா 10 to 15 மினிட்ஸ்ல சூப்பரா ப்ரான்ஸ் ரெடி ஆயிரும். நம்ம ஆட் பண்ண தண்ணி எல்லாமே நல்லா வத்தி சூப்பரா ரெடி ஆயிரும். இந்த அளவு நல்லா ரெடி ஆனதுக்கு அப்புறம் இதுல கடைசியா நம்ம கொத்தமல்லி இலைய ஆட் பண்ணிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. ப்ரான்ஸ் மசாலாவோட கன்சிஸ்டன்சி இப்படிதான் இருக்கணும். அப்பதான் சாதத்துல ஆட் பண்ணி நல்லா பிசைஞ்சு சாப்பிட்றதுக்கு வேற லெவல் டேஸ்ட்ல இருக்கும். நான் இன்னைக்கு சப்பாத்தி கூட தான் சர்வ் பண்ண போறேன். இது ரொம்ப சூப்பரா நல்லா டேஸ்டா இருக்கும். வெந்தயக்கீரையை போட்டு தான் சப்பாத்தி செஞ்சிருக்கேன். ப்ரான்ஸ் மசாலா சூப்பரா ரெடி ஆயிருச்சு. கண்டிப்பா இந்த மாதிரி மெஷர்மெண்ட்ஸை ஃபாலோ பண்ணி செஞ்சு பாருங்க. வேற லெவல் டேஸ்ட்ல இருக்கும். சாதத்துல ஆட் பண்ணி சாப்பிட்றதுக்கு பெர்ஃபெக்டா இருக்கும். நான் இன்னைக்கு சப்பாத்திக்கு சர்வ் பண்றேன். ரொம்ப சூப்பர் அண்ட் பெஸ்ட் காம்போவா இருந்துச்சு. இதுல இருந்து கொஞ்சமா பிச்சு ஸ்ருத்திகாக்கு கொடுக்கலாம். ஸ்ருத்திகா நல்லா விரும்பி சாப்பிட்டா. கண்டிப்பா உங்க வீட்ல இருக்கிற கிட்ஸுக்கு இந்த மாதிரி ப்ரான்ல மசாலா செஞ்சு கொடுங்க. எல்லா கிட்ஸுமே ப்ரானை நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க.
நீங்களும் இந்த ரெசிபியை உங்க வீட்ல ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்கு அப்படின்ற உங்களுடைய ஃபீட்பேக் அண்ட் கமெண்ட்ஸை மறக்காம கீழே இருக்கிற கமெண்ட் செக்ஷன்ல என் கூட ஷேர் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா ஷ்ருத்திஸ் கிச்சன் துபாய் அப்படின்ற யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பக்கத்துல இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க. ஆல் அப்படின்னு ஸ்பெசிஃபை பண்ணுங்க. அப்பதான் நான் போடுற எல்லா வீடியோஸ்மே உங்களுக்கு நோட்டிபிகேஷன்ல காமிக்கும். மறக்காம லைக், ஷேர் அண்ட் கமெண்ட் பண்ணுங்க. Bye guys. Ish you all.